இது எலெக்ஷன் நேரம். யார் எங்கே போகிறாங்க அப்படின்றதுக்கு எதற்காக போகிறாங்க, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். கடந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்மூடித்தனமாக செயல்பட்டதுனால அவர் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டார். இங்கே வந்தவங்க எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ வைத்தியலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், நம்ம அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் ஸ்லீப்பர் செல் மாதிரி செயல்பட்டுட்டு அங்கே இருக்க விஷயங்கள், மூத்த குடும்பத்தினோட விஷயங்கள் என்னென்ன நடக்குது. இன்னைக்கு கூட போய் அமமுகலேருந்து போய் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, ராஜான்னு சொல்லி ஒருத்தர். இவங்க எல்லாமே ஒரு வகையில் ஸ்லீப்பர் செல்லாம் தான் செயல்படும். அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்லுவாங்க, இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் அங்கே சொல்லுவாங்க. என்ன நடக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. துரைமுருகனை பற்றி கூட கேட்டேன். அவருக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் தெரியும். இவர்களோட சீக்ரெட்ஸ்லாம் என்னென்ன, எங்கெங்கே கனெக்ஷன் வச்சுருக்காங்க, யாரோட தொடர்புகள் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் பிஜேபி இப்போ டார்கெட் பண்ணி ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அழகாக காய் நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இது ஒவ்வொரு டேட்டா வெளியே வரும் அவங்க மூலியமாக. அது மனோஜ் பாண்டியனாக இருக்கலாம், அன்வர் ராஜாவாக இருக்கலாம், கேகேஎஸ்ஆராக இருக்கலாம், என் பிடிஆரே வளரிட்டார். குறிப்பாக சொல்லலாம், பணப்பட்டுவாடகள் எப்படிலாம் செய்ய போகிறாங்க, எவ்வளோ செய்ய போகிறாங்க வேணா பாருங்கள். உறுதியாக எலெக்ஷன் முடிஞ்சோடனே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்க எல்லாம் அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. அன்வர் ராஜா எல்லாமே எப்படியாவது முடக்கணும் இவங்களை அப்படின்ற ரீதியில் தான் இந்த ஸ்லீப்பர் செல்லில் வேலை செய்வதற்கு இது ஒரு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், தற்பொழுது அதிமுகவில் முக்கிய தூண்களாக இருந்த சில நபர்கள் திமுகவில் ஜாயின்ட் ஆகுறது அப்படிங்கிறது திமுகங்கிற கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இது எலெக்ஷன் நேரம். யார் எங்கே போகிறாங்க அப்படின்றதுக்கு எதற்காக போகிறாங்க, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்மூடித்தனமாக செயல்பட்டதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அவர் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டார். இங்கே வந்தவங்க எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ வைத்தியலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், நம்ம அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் அங்கே போயிருக்காங்க. இவங்க எல்லாமே உண்மையிலே செயல்படுவாங்க. இன்னைக்கு இந்த கட்சிக்கு போயிருக்காங்க, அது ஜெயிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக திமுக தோல்வி அடைய தான் போகுது. அந்த தோல்விக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் போயிருக்காங்கன்றதான் உண்மையான தகவல்கள் கொண்டு இருக்கு. இதெல்லாம் அங்கே போய் ஸ்லீப்பர் செல் மாதிரி செயல்பட்டுட்டு அங்கே இருக்க விஷயங்கள், மூத்த குடும்பத்தினோட விஷயங்கள் என்னென்ன நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே இப்போ குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பாத ஏற்கனவே அமைச்சர்களாக இருக்கவங்களே நிறைய பேர் ஸ்லீப்பர் செல்லாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏற்கனவே எனக்கு தூக்கம் கலைஞ்சி போச்சு, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்றது பல தடவை சொல்லியிருக்கார். காரணங்கள் இதுதான். அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி ஆசைகள் இருக்குது. இப்போ கேபி ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார். எங்கே இருந்தார்? அதிமுகவில் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, நான் சிஎம் ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கும்கி 2ல் வர யாகம் மாதிரி ஒன்று பண்ணி ஜெயலலிதா அகற்றிட்டு நான் சிஎம் ஆகணும் யாகம்லாம் பண்ணார். அது எஸ்பிசிஐடி, சிபிசிஐடி, இன்டெலிஜென்ஸ் ஜெயலலிதா அம்மையார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் கூப்பிட்டாங்க அவர், வாங்க அடுத்த முதல்வர் அவர்கள் அப்படின்னு கூப்பிட்டு எல்லா ஆங்கில ஊடகத்தில் இது பதிவு செய்யப்பட்டது. இந்தியா டுடே அப்படின்ற பத்திரிகையெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் அழைத்து போயதுக்கான என்ன உங்களுக்கு தேவை, ஏன் அதை பண்ணீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு ரிப்போர்ட்ஸை எடுத்து அந்த கேபி ராமலிங்கம் தான் இன்றைக்கி இதில் இருக்கார். எங்கே இன்றைக்கி மேடையில் அங்கே உட்காந்துருப்பார், பிரதம மந்திரி மோடியோட பிஜேபியில் இருக்கார். ஸோ இது மாதிரி ஸ்லீப்பருக்கு செல்கள் நிறைய இடங்களில் செயல்படுவாங்க. இது யாருக்கு பாதகம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் கிடையாது. இது அவங்க வேணும்னே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குறதுக்கு எல்லாத்தையும். இன்னைக்கு கூட போய் அமமுகலேருந்து போய் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவர் பேர் என்ன, ராஜான்னு சொல்லி ஒருத்தர், பொதுச் செயலாளர் என்றவர். இவங்க எல்லாமே ஒரு வகையில் ஸ்லீப்பர் செல்லாம் தான் செயல்படும். அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்லுவாங்க, இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் அங்கே சொல்லுவாங்க. அவங்க மூத்த குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன நடக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம கூட சொன்னீங்க, நம்ம துரைமுருகனை பற்றி கூட கேட்டேன். அவருக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் தெரியும். எப்பவுமே கலைஞரோட தான் இருப்பார். கலைஞரோட இருக்குன்னா அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ், மூமெண்ட்ஸு எல்லாமே என்ன இருக்குது, எந்த இடத்துல வைக்கிறாங்க டாக்குமெண்ட்டை, எவ்வளோ அமௌண்ட் எங்கே பதுக்குறாங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்.
புரியுதுங்களா? அதனால் இவர்களோட சீக்ரெட்ஸ்லாம் என்னென்ன, எங்கெங்கே கனெக்ஷன் வச்சுருக்காங்க, யாரோட தொடர்புகள் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் வந்து பிஜேபி வந்து இப்போ டார்கெட் பண்ணி ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அழகாக காய் நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இது வந்து ஒவ்வொரு டேட்டாவும் வந்து வெளியே வரும் அவங்க மூலிமா. அது மனோஜ் பாண்டியனாக இருக்கலாம், அன்வர் ராஜாவாக இருக்கலாம், வந்து கேகேஎஸ்ஆராக இருக்கலாம். என் பிடிஆரே உளறிட்டார். பிடிஆர் தியாகராஜன் என்ன பண்ணார், அந்த காணும் ஆடியோவை நம்ம பார்த்தோம். 1,50,000 கோடின்னு ஏதோ உளறிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதனோட உண்மை நிலவரங்கள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அது அவங்க தெரிஞ்சு அலோவ் பண்ணுறாங்களா தெரியாமல் அலோவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இதுதான் மேட்ரு. அதனால் இந்த நகர்வுன்றது ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குறதுக்காக அவங்க கூட்டு வச்சுக்கிறாங்களே ஒழிய, அதனால் வந்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. திமுக எப்படி உறுதியாக தோக்க போகுது. ஏற்கனவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 50-60 தொகுதியாவது நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு எதிர்கட்சியில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. அவங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்துல எதிர்கட்சியாக இருந்துட்டா அடுத்த ஒரு கட்டத்தில் அவங்க அந்த பக்கம் கூட்டணி ஆட்சி தான் அமையும். 80-லேருந்து 90 சீட் தான் ஜெயிப்பாங்க. அப்போ பிஜேபி ஒரு 30 சீட் சேர்க்கும். அப்போ கூட்டணி ஆட்சி தான் வரும். மற்ற பாமக எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் பிரச்சனை உருவாமல் அந்த கூட்டணி உடையும் போது மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். அப்போ நம்ம வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த கால்குலேஷனுக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் ஸ்டெப் தான். பட் அது வந்து ஒரு சிலர் என்னென்னா அதுவும் நடக்காது. அதுக்கு தான் விஜயை வந்து பல கார்னரில் வந்து முடக்கி வச்சுருக்காங்க. விஜயினோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் கூட நான் என்ன ஸ்மெல் பண்ணியிருக்கேன்னா, என்னோட கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விஜயினோட ஹைப்பு ஜாஸ்தியாகிடும். அப்போ வந்து திமுகவோட ஓட்டுகள் எல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து விஜய்க்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 14% சிறுபான்மையினர் ஓட்டில் வந்து கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு சென்று விடும். செல்லும்போது என்ன ஆகும்னா திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு. இப்போ ஏதோ அவங்க வந்து 42 வச்சுருக்காங்களா, இவங்ககிட்ட 38 இருக்குது. இந்த கூட்டணி கிட்ட அதிமுக எல்லாம் பாமக ஒன்று சேர்ந்ததில், பாஜக 11 இந்த லோக்சபா தேர்தலை வச்சு. ஸோ ஆகையினால வந்து ஒரு 5% டிஃப்ரென்ஸ் தான் வருது. ஸோ அந்த 8% டிஃப்ரென்ஸ் வருது. 8% டிஃப்ரென்ஸ் வரதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 5% வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மார்ஜினலாக அந்த 3 தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும். 3% வேரியேஷனில் தான் எல்லா இடத்துலையும் வந்து விக்ட்ரி மார்ஜின்ஸ் வரும். சரி, இப்போ சொன்னீங்கல்ல அந்த நிறைய சீக்ரெட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு, அது என்ன மாதிரியான சீக்ரெட்ஸ்? அது ஸ்லீப்பர் செல்லுக்கு என்ன கிடைக்கிது அந்த மாதிரியான மெசேஜஸ்லாம்? குறிப்பாக சொல்லணும்னா பணப்பட்டுவாடகள் எப்படிலாம் செய்ய போகிறாங்க, எவ்வளோ செய்ய போகிறாங்க, 10,000 ரூபாயா அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். 10,000 ரூபான்னு நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை கொடுத்து தான் அந்த 50-60 தொகுதிகளை தக்க வைக்க போகிறதுக்கு திமுக முயற்சி செய்யும். அதுதான் அவங்களோட கடைசி அஸ்திரம். அந்த 50-60 தொகுதிகளை தக்க வைப்பது என்ன அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த 200ன்னு வெளியே சொல்லியிருக்கிறதுலாம் சும்மா, அது அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சு போச்சு. அது மருமகனாகட்டும், துர்கா அம்மையார் ஆகட்டும், யாராகட்டும், முக ஸ்டாலின் ஆகட்டும், அவர் வச்சிருக்கிற ஆஃபீஸருங்க எல்லாருமே சொன்ன விவரங்கள் இதுதான். ஆனால் அதோட மோசமாகவும் போகும். இப்படி இருக்க சூழ்நிலையில் விஜயினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அந்த ஜனநாயக படம். ஆனால் வந்து பிஜேபியினோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயக படத்தை வந்து அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து அந்த ஓட்டு வந்து திமுகவோட ஓட்டு வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான விஷயமே ஒழிய, பட் இது வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு வேறு சில காரணங்கள் நான் பார்க்கல. டெக்னிக்கலாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. இது அவருக்கு வந்து மறைமுகமாக பிஜேபி ஆதரவு தெரிவிப்பதற்காக தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றதான் ஒரு சிலர், எங்களுடைய நண்பர்கள் வல்லுநர்கள்லாம் கருத்து பரிமாற்றம் பண்ணும்போது அதே வியூவை தான் அவங்களும் சொல்கிறாங்க, இதான் இருக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பணப்பட்டுவாடா எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைப்பாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் தோட்டங்கள் துறவுகள்லாம் பதுக்கி வைப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பொருஷவாக்கம் இந்த இடங்கள்லாம் பிடிச்சாங்க 2-3 பேரை, நம்ம கூட அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ தோட்ட வீடு இருந்தானா பண்ணை வீடு அந்த மாதிரியான என்ன பதுக்குவாங்க? காசு தான், இந்த பணப்பட்டுவாடா செய்வதற்கான காசு தான், அதுதான் பண்ண போகிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு தகவல் வந்தது. இப்போ இந்த தெலுங்கானாவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. என்னது லோக்கல் பாடி எலெக்ஷன், பஞ்சாயத்து முனிசிபல் எலெக்ஷன். அதில் வந்து
ஹைதராபாத்லேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு ஏதோ திமுக கட்சியினுடைய இதில் வந்து லிங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஜெயிச்ச பஞ்சாயத்து தலைவர், வில்லேஜ் பஞ்சாயத்து, அவங்க வந்து 10,000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க. 11 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. அது எந்த பஞ்சாயத்துன்னு தெரியல, பட் ஆனால் தகவல் இதுதான். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக பணப்பட்டுவாடகள் எந்தெந்த ஆங்கிள்லாம் செய்யலாம், யார் மூலியமாக செஞ்சால் கரெக்டாக இருக்கும், செல்ஃபோன் கொடுக்கலாமா 10,000 ரூபாய்க்கு, அந்த மாதிரியான விவரங்கள்லாம் இதெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு கையாளலாம் அப்படின்றத விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். வேணா பாருங்கள், உறுதியாக வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்க எல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. அன்வர் ராஜா எல்லாமே. இதுதான் முக்கியமான விஷயம். எப்படியாவது முடக்கணும் இவங்களை அப்படின்ற ரீதியில் தான் இந்த ஸ்லீப்பர் செல்களில் வேலை செய்வதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நம்ம அதை உற்று நோக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். இதான் விஷயம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.